அறிவோம். இந்த 20ஆம் நூற்றாண்டிலேயே இப்படி என்றால் 20 நூற்றாண்டுகளுக்கு முன் எப்படி இருந்திருக்கும்? சேவகர்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து வர, ஆயிரக்கணக்கானவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, ஒரு அரசாங்க குற்றவாளி என கருதப்பட்டவரை, அதிலும் ஒரு ஆணின் முகத்தை ஓடி வந்து துளைத்தாள் என்றால் அவளது மனதில் வீரம் இருந்திருக்குமா, ஈரம் இருந்திருக்குமா? வீரம், ஈரம் இரண்டுமே இருந்தன. ஆகவேதான் அவளால் அதை செய்ய முடிந்தது. இந்த நவீன யுகத்தில் வாழும் ஆண் பெண் இரு உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை நுழைவதே வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும். இதில் வெற்றி பெறுவது எளிதான காரியம் அல்ல. சிலர் தியாகங்களை செய்யத்தான் எட்டாம் நிலையை எண்ணப்பட்ட இறை மக்கள் சிறுவையை சுமப்பார்கள். அடுத்ததாக 9ஆம் நிலையை ஆவூர் இறை மக்கள் தயாராக இருக்கும்படி அதோடு கேட்டுக்கொள்கின்றோம். செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வாழ்க்கையெல்லாம் உன்னிடம் அன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா,
ஆதரித்து அரவணைப்பார். யாரிடம் சொல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் யாரிடம் செல்வோம் இறைவா. ஐயோ நிச்சயம் இதை வைக்கிறேன் வச்சுன்னு போயிட போகிறானுங்க யாரா. உணர்வில் சேர்ந்து அழுதாருகள் கிடைக்குமன்றோ, துன்பத்தில் இணைந்து உணர்வில் சேர்ந்து அழுதாமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனாக. ஆமென். 9ஆம் மற்றும் 10ஆம் நிலைகளை ஆவூர் இறைமக்கள் சிலுவையை சுமப்பார்கள். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனிதப்பன் பெருந்தாள் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவை